அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 6/8/2024, அதாவது ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துதியை திதி. மக நட்சத்திரம் சாயங்காலம் 5:44 வரை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் மகர ராசி. ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் 10:45லேருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. இப்போது நீங்கள் அழிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது அந்த பழுப்பு நிற துணி அல்லது டார்க் அண்ட் ஷேடோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டபுள் கலர் துணிகளை தவிர்க்கவும். சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் அல்லது கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம். நண்பர்களே, இப்பொழுது நாம் அந்த செவ்வாய் இந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்போம் என்பது பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். இப்போது செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருந்தால் அதை அவங்களுக்கு கீர்த்தி இல்லாத வாழ்வு, பெரிய புகழ் அடைகிறதில்ல, ஏதோ வண்டி ஓடுது மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. சந்தான தோஷம் உண்டு. சந்தான தோஷம்னா குழந்தை பிறப்பதில் சில தடுமாற்றங்கள், சில தாமதங்கள் இருக்கலாம். அல்லது குழந்தை பிறந்தால் கூட குழந்தையை அனாரோக்கியமுடையதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருக்கும். அவர் ஒன்று செய்வார். சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. விடாமுயற்சி உண்டு. அடிக்கடி வயிற்று வலி தொல்லை கொடுக்கக்கூடியது இருக்கும். வாழ்க்கையில் ஓரளவு தான் சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் தான் பிடித்த முயலுக்கு தான் 3 காலுங்கிற மாதிரி டைப், பிடித்த பிடியை விட மாட்டார். அடுத்து 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் வெற்றிகரமான வாழ்க்கை, நிலச்சேர்க்கை, நிலம் நிறைய சேரும். அவங்களுக்கு எதிரிகளை ஜெயிப்பார், சத்ரு ஜெயம்னு சொல்லுவாங்க. சமயத்திற்கு ஏற்ற புத்தி கூர்மை உடையவர். அந்த அரசியலில் ஜெயிக்கிறார். அரசியல் மூலமாக பதவிக்கு வரவும் வாய்ப்பு உள்ளது. பந்துக்கள், அதாவது சொந்தக்காரங்களை தவிர எல்லாரும் அவரை புகழ்வாங்க. சொந்தக்காரங்க புகழப்பட மாட்டாங்க, பொறாம தான் படுவாங்க. வெகுதன பிராப்தி, நல்ல பணக்காரியாகவும் காசு நிறைய சம்பாதிக்கக்கூடியது. அப்போ 6ஆம் வீடு மறைவு ஸ்தானமாக இருந்தால் கூட அதில் செவ்வாய் இருப்பது நல்ல பலன்களையே அளிக்கிறது. நண்பர்களே, நாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனத்தை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதுக்கு அது வைக்கிறது இது வைக்கிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மூலம் ரொம்ப செலவு பண்ணுறீங்க. வீட்டில் கொஞ்சம் இடம் மாற்றி வைக்க, அதாவது புத்தகம், கட்டில், இந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாம் அந்தந்த இடத்துல கொஞ்சம் இடத்த மாற்றி வச்சு வீடினோட கெட்டப்பையே மாற்றிடுதீங்க. அடுத்து ரிஷபராசி. துணிமணி, ஆடம்பர பொருள், அலங்கார பொருட்கள் அந்த வீட்டில் உள்ளவர்கள் வாங்குகின்றார்கள். நீங்கள் இல்லை, உங்களோட குழந்தைகளோ அல்லது வாழ்க்கை துணைவியோ வாங்குகிறார்கள். தாய் வழி சுற்றத்தினர் ஒருத்தரை சந்திக்க வேண்டியதோ இல்லை பேச வேண்டிய சூழ்நிலையோ வாய்ப்பு வருகிறது. வர வேண்டிய பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது, கண்டிப்பாக சேரும். மனம் கொஞ்சம் அலைபாய்கிறது, ஒரு ஸ்டெடியாக இல்லை. மெடிடேஷன் பண்ணுறது நன்மை பயக்கும். அடுத்து மிதுன ராசி. கொடுக்க வேண்டியதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை செட்டில் பண்ணிக்கிட்டு வரீங்க. தேவையான அளவு இப்போ பணம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா கூட எப்படியோ எந்த வழியிலையோ எந்த ரூபத்திலேயோ பணம் வர வேண்டிய பணம் சேர்ந்து விடுகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மனம் கொஞ்சம் சோர்வாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் விரைவில் பழையபடி ஆக்டிவாக மாறிடுவீங்க. அடுத்து கடகராசி. சுற்றத்தினர் வராங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குதூகலம், உற்சாகம் நிலவுகிறது. தேவையில்லாத செலவை மேக்சிமம் குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறது. பெற்றோரின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் மட்டும் அவ்வப்போது கொஞ்சம் விரிசல் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி.
எல்லா காரியங்களுமே தாமதமாக நடப்பதை தவிர்க்க முடியவில்லை. வீண் அலைச்சல், வீண் செலவுகள் சற்று அதிகமாகிறது. உத்தியோகத்தில் வந்து சிறு சிறு வேண்டாத பிரச்சனைகள் வந்து மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. பட் துணிமணி நகை வாங்கிறது வந்து அது மாமூலாக நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. நண்பர்களை சந்தித்து கொஞ்சம் நாளாகிறது. மூத்த சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஈடுபாடு உண்டாகிறது. அடுத்து துளாராசி. தொழில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம், மன அமைதி கிடைக்கிறது. வியாபாரிகளுக்கு அதிகாரிகளால் பிரச்சனை உண்டாகிறது. ஆஃபீஸருங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகிறது. பணப்பழக்கம் கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சுற்றத்தினரோட தொடர்பு அவ்வளவா இல்லை. உங்கள் வழி தனி வழின்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு உத்தியோகம் உண்டான வாய்ப்பு வந்துடுச்சு. உத்தியோகம் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகி விட்டது. தகப்பனாரின் உடல்நிலையை நன்றாக இருக்கிறது. அவரோட புத்திமதி கூட உங்களுக்கு நல்ல வேலை செய்கிறது. கணவன் மனைவி ஹெல்த் கண்டிஷன், ரிலேஷன்ஷிப் எல்லாமே நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜாதகருக்கு, அதாவது இந்த விருச்சிக ராசி உடையவருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்டது அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து தனுசு ராசி. உடம்பில் வந்து கொஞ்சம் அதிக உஷ்ணம். ஸோ இளநீர், மோர் போன்றவற்றை அதிகம் உபயோகித்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சுமூகமாக சென்று வருகிறது. உத்தியோக மாற்றம் என்பது இப்போதைக்கு இல்லை. வியாபாரிகளுக்கு கொஞ்சம் டல்லான நேரம்தான். தொழில் செய்பவர்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் வந்து சேருகின்றன. கணவன் மனைவி உறவு ஓகே. அடுத்து மகர ராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம் இல்லையா? ஸோ புதியவங்களை சந்திக்கிறது, முக்கியமான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, பிரயாணம் பண்ணுறது, புதிய தொழில் ஆரம்பிப்பது எதையுமே மேக்சிமம் ஒத்தி வைப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஜாஸ்தி பேசிக்கிறது இல்லை உங்களுக்கு இடையில். ஆனால் அதே சமயத்தில் பண பழக்க வழக்கங்கள் மட்டும் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. மனைவியின் மூலம் மருத்துவ செலவு உண்டாகிறது. வீடு அல்லது தொழில் மாற்றம் நல்லபடி, அந்த மாற்றத்தினால் முன்னேற்றமே கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு டெம்பரரியான உத்தியோகம் கிடைக்கிறது. மாணவர்கள் வந்து கல்வியில் இன்ட்ரெஸ்டாக இருந்துக்கிட்டு புதுசாக கற்றுக்குறாங்க. அடுத்து மீன ராசி. மனக்குழப்பம் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகின்றது. குழந்தை உள்ளவங்களுக்கு வந்து குழந்தைகள்னால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது. டாக்டர்கிட்ட அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் வந்து எப்படின்னா, குடும்பத்தில் நிகழ உள்ள சுபகாரியம் பழையபடியே தள்ளி போயிடுச்சு. அதே மாதிரி கணவன் மனைவிகளே தேவையில்லாத சிறு சிறு வேறுபாடுகள் உண்டாகிறது. வெளியே காட்டிக்காத அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே தொடருங்கள் நண்பர்களே. இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.